தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 60 முதல் 69 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 64வது வாக்கியம். அப்படி இருந்தும் உங்களில் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். அப்போ இயேசுவை நம்பாமல் இருக்கிறார்கள். யார்? இயேசுடன் பயணித்து கொண்டிருந்த சீடர்கள். அதை நாம் வாசிக்கின்றோம். 59வது வாக்கியத்தில் இயேசு தொழுகை கூடத்தில் கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் சொல்கிற வார்த்தை, இந்த படிப்பினை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்ல காரணம் என்ன? அவர்கள் மனித அறிவை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு சிந்தித்து பார்க்கிறார்கள். இயேசுடைய சிந்தனைகளை எல்லாம், இயேசுடைய படிப்பினை மனித அறிவு மட்டுமல்ல, மாறாக தூய ஆவியோடு இணைந்தால் மட்டுமே தான் அது நாம் புரிந்து கொள்ள முடியும். உலக அறிவை வைத்து மட்டும் நாம் பார்த்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு ஒன்று புரியாது, ரெண்டாவது நம்பிக்கையும் வராது. இதை நாம் பார்க்கணும். காரணம், உலகம் ஆனது தெய்வத்துக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டு இருக்கும். இதை நாம் பார்க்கின்றோம். அப்போது தெய்வத்து மேல் நம்பிக்கை வர வேண்டும் என்றால், இறைவனுடைய படிப்பினை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் தூய ஆவியோடு இணைந்து போக வேண்டும். அதான் வார்த்தை நான் வாசிக்கிறோம் இல்லையா? 63ஆம் வாக்கியம். வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. அப்போ தூய ஆவியோடு இணைந்தால் மட்டுமே தான் முடியும். எப்பொழுது ஒரு மகன் ஒரு மகள் தூய ஆவியோடு இணையாமல் அவர் இறை வார்த்தையை படிக்கின்றாரோ அல்லது ஜெபமாலை ஜெபிக்கிறார்களோ ஒரு நாளும் அவருக்கு நம்பிக்கை வராது. இன்று பாருங்கள், சொல்கிற வார்த்தை தொடர்ந்து படிங்கள். 66ஆம் வாக்கியத்தில் வாசிக்கின்றோம். அன்றே சீடர் பலரும் இயேசு விட்டு விலகி போய்விட்டார்கள். பிறகு ஒரு நாளும் அவர்கள் சேரவில்லை. நம்முடைய சமூகத்தில் நாம் பார்க்கின்றோம், இங்கு நம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள். ஏன் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும்? ஏன் திருப்பலி நாம் காண வேண்டும்? ஏன் பாவசங்கீர்த்தனம் செய்ய வேண்டும்? இதிலெல்லாம் என்ன இருக்கின்றன? அப்போ மனித அறிவை வைத்து சிந்தித்து பார்க்கிற சமயத்தில் ஒரு நாளும் அவர்களுக்கு புரியாது. அதனால் என்ன ஆக வேண்டும்? நம்பிக்கைக்கு எதிராக செயல்படுவார்கள். ஆனால் தான் பவுல் ஆனது நமக்கு எச்சரிக்கை தருகின்றார். அதை நாம் வாசிக்கின்றோம். எபிரேயர் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளமானது வாழும் கடவுளை விட்டு விலகும். அப்போ நம்பிக்கை என்னிடத்தில் இல்லை என்றால், மனித அறிவை மட்டும் சிந்தித்து நான் பார்க்கிறேன் என்றால், தூய ஆவியோடு இணையாமல் நான் இருக்கிற சமயத்தில் நிச்சயமாக அது தெய்வத்தை விட்டு அது விலகும். அது பிறகு காரணம் என்ன? இத்தகைய தீய உள்ளம் உங்களுள் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். பிறகு 13, உங்களுள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு பிறகு கடின உள்ளத்தினரா இல்லாதபடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். என்ன காரணங்கள்? பாவமானது என்னை ஏமாற்றும். உலகத்தை மையப்படுத்தி நான் வாழுகிற சமயத்தில் நிச்சயமாக பாவமானது என்னை ஏமாற்றும். ஆனால் தூய ஆவியோடு இணைகிற சமயத்தில் எது பாவம், எது பாவம் இல்லை, எது உண்மை, எது பொய் என்று எனக்கு தெரியும். ரெண்டாவது நான் பார்க்குறேன், கடின உள்ளம். இறைவனை உலகத்தை மையப்படுத்தி நான் வாழ்கிற சமயத்தில், மனித அறிவை மட்டும் மையப்படுத்தி வாழ்கிற சமயத்தில் நான் பிடிவாத குணத்தோடு தான் இருப்பேன் ஒழிய கடின உள்ளத்தினராக நான் மாறுவேன். மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டேன். தெய்வம் சொல்லுகிறதை நான் புரிந்து கொள்ள மாட்டேன். மாறாக அந்த கடின உள்ளம் நீங்கி நான் தூய ஆவியோடு இணைகிற சமயத்தில் புரிந்து கொள்கின்ற மனநிலை எனக்கு கடந்து வரும். எந்த அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது என்பதை ஈஸியாக நான் புரிந்து கொள்ளவும் முடியும். ஆகவே நாம் சிந்தித்து பார்ப்போம். தெய்வமே எனக்கு சக்தியை தாரும். பாவத்தினால் நான் ஏமாற்றப்படாமல் இருக்கவும், அதே சமயத்தில் கடின உள்ளத்தினால இல்லாதபடி இருக்கவும் என் கிருபை தந்துள்ளோம். உண்மையில் நம்பிக்கை வைத்து செயல்பட சக்தியை தாரும் என்று சொல்லிக்கொண்டு விசேஷமாக நன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, பலிப்பிடத்தில் அப்ப வடியிலும் ரச வடியிலும் நீ வருகின்றீர். இதோ நற்கருணையின் ஆதராக நீ கடந்து வருகின்றேன். நான் நம்பிக்கை இல்லாமலே நான் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். அது காரணம் என்னுடைய கடின உள்ளம் என்பதை உணர்ந்து கொள்கின்றேன். என்னிலிருந்து இந்த தீமையை நீ தாம் எடுத்து மாற்றிக்கொண்டு தூய ஆவியோடு இணைந்து நான் சிந்தித்து செயல்பட எனக்கு சக்தியை தாரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.